ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் கேம் சேஞ்சர் இந்த படத்தோட டீசர் வந்து எனக்கு ரிலீஸ் ஆயிருந்தது ஈவினிங். ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாச்சு ஒரு டீசர் ரிவ்யூ பண்ணியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி இந்திய சினிமாவின் பிரம்மாண்டமாகவும் ஆனார். இப்போ தெலுங்குல ஸ்ட்ரைட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காரு. தமிழ்லையும் டப் பண்ணி, அதாவது எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனவரி 10 ஸோ அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டீசரில் எதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டம் விஷுவல்ஸ். இதை பார்க்கும்போதே அந்த சங்கர் படத்தில் இது எல்லாமே நார்மலாக இருக்கிற விஷயம். பிரம்மாண்டத்தை பயங்கரமாக காட்டுவார். அதாவது எவ்வளோ பர்ஃபெக்டாக புதுசாக ஒரு விஷயத்தை காட்ட முடியுமோ அப்படிங்கிறது இந்த படத்துலையும் அந்த பிரம்மாண்டம் இருந்தது. அதே மாதிரி நம்ம ராம் சரண் அவர்களை எவ்வளோ மாசாக காட்ட முடியுமோ அந்த டீசர் கட்ஸில் பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லலாம். பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தமன் அப்படின்னு தோணுச்சு. பிஜிஎம் அந்தளவு பெருசாலாம் எடுபடலை டீசரில். மேபி படத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தமன். அதற்கப்புறம் ரெகுலராக சங்கர் பட பாணியில் வந்து ட்ரெய்லரில் அங்கங்கே கட்சிருந்தது. அங்கங்கே இந்தியன் 2 சாயலம் தெரிஞ்சது டீசர் பார்க்கும்போது. ஒரு சில இடங்களில் சொல்கிறேன். பட் மேபி சங்கர் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணதாக சொல்லப்படுது. அவருக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சினிமா வாழ்க்கையில். ஆனால் இந்த படத்தை பொறுத்து தான் அடுத்தடுத்த படங்கள் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதும் தெரிய வரும். நான் ரொம்ப ஹைலி ஆன்டிசிபேட்டட், ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ப்ராஜெக்ட் கேம் சேஞ்சர் இந்தியா லெவலில், பர்டிகுலர்லி ராம் சரண் ஃபேன்ஸ். ராம் சரண் ஃபேன்ஸுக்கு இந்த டீசர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த டீசர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டேக்அவேன்னு இந்த டீசரை பார்க்கும்போது எதுவும் தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு டீசராக தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகிருக்கும். எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதே சமயத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக அமையணும். அப்படி அமைஞ்சாதான் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சங்கர் அவர்கள் வந்து சூப்பராக நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படம் வருது. அதனால் ரொம்பவே நல்லா கொடுத்தா அவருக்கு வந்து இது ஒரு மெகா ஹிட் ஆகிடும். அதே சமயத்தில் ஃபோக்கஸ்டாக ஸ்க்ரீன் பிளே அது எந்தளவு ஃபோக்கஸ் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. பார்ப்போம். கண்டிப்பாக சங்கர் அவர்கள் நம்மளை இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுப்பாரு. இந்த வாட்டி சொதப்பிட மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் டீசர் பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தாங்க இருந்தது. அதே சமயத்தில் டீசர் கடைசியில் சங்கராந்தி ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்கராந்தி அப்படிங்கிறது தெலுங்குல சொல்கிற பொங்கல் ஃபெஸ்டிவல். நீங்கள் அழகாக தமிழ் டீசருங்கும் போது அதுலேயும் பொங்கல் வெளியீடு அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. டிஃப்ரெண்ட் இன் தி சென்ஸ், தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அந்த டீசர் கடைசியில் அதை போட்டிருக்க வேணாம், பொங்கல் வெளியீடு அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். ஸோ அது மட்டும் சொல்லிருந்துச்சு. இந்த டீசருக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. ஒரு நார்மலான ஒரு டீசர் தாங்க, வித் கிராண்ட் விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.